உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கைவிடப்பட்ட சொகுசு வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெளிவுபடுத்தியுள்ளார். நேற்று 107 வாகனங்கள் 3 இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் வாகனங்கள் எதுவும் ஏலம் விடப்படாது என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த வாகனங்கள் கடந்த அரசாங்கத்தினால் ஆலோசனை பதவிகள் போன்ற பல்வேறு பதவிகளை உருவாக்கி வெறும் அவர்களின் கூட்டாளிகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. அகில விராஜ், ருவன் விஜயவர்தன, ஆசுமாரசிங்க, ரோசி சேனநாயக்க, சமன் ரட்னபிரிய, ரஞ்சித் கீர்த்தி தின்னக்குன் போன்றவர்களும் வாகனங்களை திருப்பி அனுப்பியவர்களில் அடங்குவதாக அவர் கூறினார். வாகனங்களின் சாவிகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் வாகனங்களை மீளாய்வு செய்து தேவைகளின் அடிப்படையில் வைத்தியசாலைகள், போலீஸ் மற்றும் கல்வி அமைச்சு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்கப்படும். இதேவேளை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள 833 வாகனங்களில் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்ய உள்ளோம். எவ்வாறாயினும் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு 16 வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.